ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு எங்களோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சண்டே வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சு ஷூட் பண்ண வீடியோ. சண்டே ஃபுல்லாக வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மோஸ்ட்டாக அதில் கவர் பண்ணியிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் நான் ஒழுங்காகவே வந்து வீடியோஸே போடுறதில்ல. ஸோ இதுக்கு மேலே இருந்தாவது வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் தோசை கார சட்னி தான் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக எதுனா வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். மீன்வேல் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங்கு, க்ளோத்ஸ் வாஷிங், வெசல் வாஷிங் எல்லா வேலையும் இருக்கும். ஸோ ஒரு 8:30 மாதிரி வந்துட்டு பாப்பா எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நான் இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடுவா. அதனால எவ்ரி சண்டே என்ன ஆனாலும் முட்டை வந்து பாயில் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். தகு யாருக்கு தோசை, உனக்கா டேடிக்கா? டேடிக்கா. குட் மார்னிங். ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? சரி போங்க, மம்மி உனக்கு எடுத்துகிட்டு வரேன், போங்க. பாப்பா பார்த்திங்கன்னா 10 வந்துட்டு அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில டைம் அவங்க எந்திரிக்கிறத பொறுத்து நான் வந்துட்டு அவங்களுக்கு குளிக்க வச்சு அனுப்பிச்சி விடுவேன். இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஊட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுடுவேன். ஸோ 10 11 வரைக்கும் ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் 11 to 12:30 வந்துட்டு ஒரு கிளாஸு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே பிஸியாக தான் இருப்பாங்க டில் ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த வரையெல்லாம் பண்ணிடுவேன். தக்கு பாய். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழோடு விளையாடு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை பார்த்துட்டே நான் வந்து பாப்பாவுக்கு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ 12:30 கண்டிப்பாக வந்து சம்மரில் வெயிலில் வருவாங்க. அதனால் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இந்த ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துட்டு பல்ப் மட்டுமே எடுத்து சர்க்கரை போடாமல் தண்ணி சேர்க்காமல் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் கப் வந்துட்டு கொடுப்பேன் நான். ஸோ இதுக்கு நான் 5 ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஜூஸ் எந்த ஃப்ரூட்ஸும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு மட்டும்தான். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஆரஞ்சஸ் போட்டு நான் ஜூஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும். ஏன்னா நான் இல்லாத போது எங்கள் மம்மிக்கிட்ட எல்லாம் அவங்க எதுவும் குடிக்க மாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க பெருசாக ஹெல்த்தியாக. பட் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லன்ச் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா ஜிஆர்டியில் ஒரு சீட்டு போட்டிருந்தேன். அது மெச்சூரிட்டி ஆகிடுச்சின்னு மெசேஜ் வந்ததுனால சரி பாப்பாவுக்கு போயிட்டு வளையல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லன்ச் பண்ணல. வெளியில் லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளானு. அதனால நான் ஃபுல்லாக வந்துட்டு கேஸ் மேலே அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். மேடை, அப்புறம் கேஸு, அப்புறம் மார்னிங் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரைக்கும் வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். கிளம்பும்போது அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு பால்கனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபுல் கப்பு பார்த்திங்கன்னா இதில் 5 ஆரஞ்சு வந்துட்டு போட்டுற ஒரு ஜூஸு. ஸோ இந்த 5 ஆரஞ்சு போட்டால் இந்த ஃபுல் கப் வந்துட்டு வந்துடும். அதை தான் நான் மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு அப்படி தான் நான் போட்டு கொடுப்பேன் எவ்ரி வீக்கு. ஸோ அவங்க வந்ததும் அவங்கள குளிக்க வச்சுட்டு வந்துட்டு நம்ம ஒரு 1:30 இல்லை 2 மாதிரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. நான் வந்துட்டு அவங்க போயிருக்கிற அந்த கேப்லேயே வந்து குளித்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ அவங்க வந்ததும் வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த கப் பார்த்திங்கன்னா அவங்களோட செகண்ட் பர்த்டேக்கு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ண ஒரு கப்பு. என்ன பார்த்துட்ருக்க? புதுசு பார்த்துட்டு இருக்கியா? சரி ரெடி ஆகலாமா? ஏன் வரலையா? சரி ஜூஸ் போதுமா? தக்கு ரெடியா? போகலாமா? ஏன் சிரிக்க மாட்டேன், என்னாச்சு? வலிக்குதா? சரி ஆகிடும். கண்டுபிடிச்சிட்டியா?
நம்ம பார்த்தீங்கன்னா, ஆவடியில இருக்க ஜிஆர்டிக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே எலைட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அதனால் அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். யூசுவலாக பாப்பா வந்து ஃபிஷ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பட் இங்கே வந்து கிறிஸ்பி ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அவங்க. தக்கு இது என்ன தக்கு? தெரியல. ஃபலூடா. ஃபலூடா. தக்கு போகலாம். இது சாப்பிட்டு ஒரு 4:30 மாதிரி வந்துட்டு நாங்கள் ஜிஆர்டிக்கு வந்துட்டு போயிட்டு ஒரு 5:30 6 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வெளியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கும்போது பாப்பா பார்த்தீங்கன்னா ட்ராகன் மூவி போஸ்டர் பார்த்துட்டு படம் போயாகணும் இன்றைக்கின்னு ஒரே அடம். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டையும் வந்து அங்கேயே வாங்கிட்டோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு தெரியும் நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் மார்னிங்கே இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர டென்ஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சிக்கன் மோமோ பண்ணலான்னு சொல்லி சிக்கன் வேறு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு 1 ஹவர் கேப்பில் நான் எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு மைதா மாவு ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சுட்டேன். கீமா வந்து எடுத்து நல்லா போட்டு அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயம் அதெல்லாம் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கிரைண்டரும் வந்துட்டு ஓடிட்டுருந்துச்சு. ஸோ பயங்கர பவர் பேக்காக வந்துட்டு போயிட்டுருந்துச்சு. 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் செம ஸ்பீடாக பண்ணிகிட்ருந்தேன். முடிஞ்சா? இல்லை, ஒரு பக்கம் மோமோஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பக்கம் சட்னிக்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். தோ இவா மோமோஸ் பெருசாக பண்ணுறேன் அர்ஜென்ட்டுன்றதுனால. இந்த பக்கம் வந்துட்டு சட்னிக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இட்லி குண்டாலையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்கேன் அர்ஜென்ட் இருந்தால். இதோ மிக்சிலையும் அரைச்சி வச்சாச்சு. ஸோ சட்னிக்கு வந்துட்டு தக்காளியை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அதையும் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ படப்படன்னு பண்ணிகிட்ருந்தேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் மோமோஸ் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்துட்டு டைம் பற்றாக்குறையினால அப்படியே செம்ம பெருசாக பண்ணி ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்துட்டு நமக்கு 9 மோமோஸ் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு தான் நான் பெருசாக பண்ணிட்டேன். ஸோ 2 பக்கமும் வந்துட்டு குக்கர் வச்சு ஒன்று மோமோ மேக்கரில் ஒன்று இட்லி குக்கர்லன்னு கடகடன்னு பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதில் வந்துட்டு எங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட டைம் இல்லாததுனால அந்த தியேட்டரில் பெருசாக செக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் பேக் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு மம்மி டேடிக்கு வந்துட்டு பேக் பண்ணி வந்துட்டு டேடியை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி கொடுத்துட்டேன். அம்மா வந்துட்டு வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. டேடியும் தம்பி வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 பீஸ் கொடுத்துட்டு நாங்கள் 4 பீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. தியேட்டருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரெடி ஆகலை. அப்படியே வேர்த்து விறுவிறுத்துட்டே இருந்தேன். ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக கிளம்பியாச்சு. பாப்பாவை நான் வரும்போதே வந்துட்டு மம்மி வீட்டில் விட்டு வந்துட்டேன். அவங்க வந்துட்டு எதனா ஜூஸ் கொடுத்துட்டு அங்கே பார்த்துப்பாங்க, ரெடி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லைனா வந்துட்டு அவளையும் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா பயங்கர ஹெக்டிக் ஆகிட்ருக்கும். அதனால நான் அங்கே விட்டுட்டு வந்தது ஒரு விதத்தில் நல்லா தான் போச்சு. ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் மம்மி வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் படத்துக்கு வரும்போது கரெக்டாக வந்து 8:20. பட் படம் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால கரெக்டாக இருந்துச்சு. படம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பேசிக்காக எனக்கு பிரதீப்போட படம் வந்துட்டு ஆல்ரெடியே பிடிக்கும். அதனால் இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ பாப்பா வந்துட்டு இம்மிடியேட்டாக தூங்க வச்சுட்டு டீ வந்துட்டு எனக்கும் அவருக்கும் போட்டுட்டேன். டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன் படுக்கும்போது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா என்னோடய வீக் டேவை விட வீக்கெண்ட்ஸ் எப்பயுமே இப்படி தான் ஃபுல்லாக பேக்கடாக போகும். எனக்கு அது வந்துட்டு பழகிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் போச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.